வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் வீடியோவா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன், அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகி என்னோட ஹியூஜான போர்ட்ஃபோலியோ சைஸை பில்ட் பண்ணியிருந்தேன், அதை பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில என்னென்ன டிஃபிகல்டிஸ் வரும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு வாங்க. டெஃபினட்டா உங்களோட ஜேர்னிக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லாமே என்ன மோட்டிவேட் பண்ற விதமாகவும் நெக்ஸ்ட் லெவல ரீச் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அந்த வீடியோ ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண போறேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறேன் அப்படிங்கறத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணி என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது இது வரைக்கும், இனி வரப்போற இயர்ல என்ன பண்ண போற, ஆல்ரெடி ஸ்டாக்ஸ பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அதுல ஹோல்டிங்ஸ் இருக்கிறத நம்ம ஓவராலா தான் பார்த்திருந்தோம். சோ ஸ்பெசிபிக்கா என்னோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ETF இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அசெட் அலோகேஷனை பத்தி நம்ம டீடைலாவே பார்த்திருந்தோம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரி, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தான் இருந்துச்சு. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல இல்லாம டைரக்டாவே இன்வெஸ்ட் பண்றதுனால அது ஓரளவுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அப்படின்னு நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அளவு ஹெவியாவே பண்ணிட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இருக்குது, ETF-லயும் இருக்குது. கேஷ் மெயின்டெனன்ஸ் இனிமேல் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் இப்போ ஒரு சில ஸ்டெப்ஸும் எடுத்திருக்கிறேன். இந்த இயர்ல அசெட் அலோகேஷனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஈக்விட்டிஸ்ல மட்டும் போக்கஸ் பண்ண நமக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சைடு நான் மூவ் ஆகணும்னு முடிவு பண்ணேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், ETF, பாண்ட் மார்க்கெட் இதுல எல்லாம் இனிமேல் போக்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். கேஷ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதே கிடையாது. எல்லாராலும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியறது இல்ல. ஏன்னா நம்ம கையில எப்ப காசு இருக்குதோ அப்ப நம்ம இமீடியட்டா இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி பண்ணா ரிசர்வ் பண்ணி வைக்கிறது டெஃபினட்டா இருக்கணும். அந்த ஹேபிட் இருந்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல அச்சீவ் பண்ண முடியும். லேர்னிங் ப்ராசஸ் டெஃபினட்டா இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸ்னாலும் சரி, ETF-னாலும் சரி, நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, என்ன ETF இருக்கு, அதுல என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத பத்தி டெஃபினட்டா நம்ம ஃபாலோ அப் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஈக்விட்டிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோலயே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஹெவியா 91% பக்கமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த 91%லயும் டைரக்ட் ஸ்டாக்ல 99.58% நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மியூச்சுவல் ஃபண்ட் வழியா பாத்தீங்க அப்படின்னா பிலோ 1%, அதாவது 0.50 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இது சேஃபா அப்படின்னா அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவோ ETF வழியாவோ இன்வெஸ்ட் பண்றதுதான் நமக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த இயர் ஜேர்னிலையும் சரி, இனி வரப்போற வருஷங்கள்லயும் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு மியூச்சுவல் ஃபண்ட் வழியா இன்வெஸ்ட் பண்றதை ரைஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ETF-னா என்ன, சோ ஸ்டாக் மார்க்கெட்ல பிகினரா இருக்கிறவங்க இதை டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவோ ETF வழியாவோ இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா மேக்சிமம் யாரும் இதை ஃபாலோ பண்றது இல்ல. ஸ்டாக் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கு. டைரக்டா ஸ்டாக்கை வாங்கி வித்தோம் அப்படின்னா அதுல ஒரு கிரேஸ் இருக்கிறதுனால எல்லாருமே டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் போறோம். மியூச்சுவல் ஃபண்ட், ETF இதை நான் உன்னி மேக்சிமம் போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்ப ஒரு ETF-ஓ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ நான் ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா இந்த 3 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிருக்கணும். ட்ராக்கிங் எரர் எப்படி இருக்கு, மியூச்சுவல் ஃபண்டோட ட்ராக்கிங் எரர், அதாவது இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்ன அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே அளவுக்கு ரிட்டர்ன் நம்மளோட ஃபண்ட் கொடுக்குதா அப்படின்னு செக் பண்ணிருக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டெஃபினட்டா செக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு சில ஃபண்ட் ரிப்பீரன்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சிட்டு ரீசனபிளா இருக்கிற ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். வால்யூம் ஆஃப் ட்ரேட், அந்த ஃபண்டோட சைஸை வச்சு பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடு நடக்கும். சோ அதனால வால்யூம் ஜாஸ்தி இருக்கிற ஃபண்டை செலக்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ட்ராக்கிங் எரர் செக் பண்ணிட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல டைரக்ட் ஃபண்ட்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, இப்ப ஸ்மால் கேப் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுல ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் சேஃபா இருக்கும், ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும். வால்யூம் ஆஃப் ட்ரேட பொறுத்த வரைக்கும் டாப் பிளேயரா இருக்கிறதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சோ ஒரு ப்ராப்பரான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு டைரக்ட் மெத்தட், இப்ப இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா அது இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கு, இப்ப நிப்டி 50 இருக்கு, சென்செக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவே வந்து டைரக்ட் மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்மால் கேப் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ரெகுலர்ல கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஹோல்டிங்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் நான் ஓவர்லாப்பிங் இல்லாம இருக்கணும்னு பார்த்திருக்கேன். அதாவது ஒரு ஃபண்ட்ல செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் ரிப்பீட்டடா வந்து அனதர் ஃபண்ட்ல இல்லாத மாதிரி பார்த்திருக்கேன். சோ அந்த வகையில நான் இடிஎஃப் இண்டெக்ஸ்ல வந்து இடிஎஃப்ல ஒரு 3 ஃபண்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 2 ஃபண்டும் செலக்ட் பண்ணிருக்கிறேன். இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நிப்டி ஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்கோசரம் யூஎஸோட நாஸ்டாக் 100ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து இப்ப ஒரு மேஜரான ப்ராப்ளம் இருக்கு, அது என்னங்கிறதும் பார்க்கலாம். கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது மூணுமே வந்து ETF வழியா நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ETF வழியா இன்வெஸ்ட் பண்றப்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி பீஸ்ல கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மிட் கேப் ஸ்மால் கேப்பை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியா கவர் பண்ணிருக்கேன். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நம்ம டைரக்டா வந்து இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட், அதான் ரெகுலர் ஃபண்ட் வழியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாவே போதும் தான். நான் ஸ்டார்டிங்ல இருந்து ரெகுலர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி மோட்ல தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 ஃபண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒன்னு இருக்கு, அதே மாதிரி HDFC மிட் கேப் ஃபண்ட் ஒன்னு இருக்கு. இது ரெண்டுலயும் மாசம் வந்து 5000 ரூபாய் இந்த மந்த்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து நான் வெறும் மினிமம் அமௌண்ட் தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1000 rupees வர்ற மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். HDFC பொறுத்த வரைக்கும் ஒரு 4 month 2024ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். SBI வந்து நான் 2020ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுல ஒரு அமௌண்ட் இருக்கு. SBI ஸ்மால் கேப் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஏன்னா 2020ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து ஒரு 40% மேல நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. HDFC மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இப்பதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதையுமே வந்து பெரிய அளவுக்கு இல்ல, இப்பதான் கொஞ்சம் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆயிருக்கு. ETF பொறுத்த வரைக்கும் நிப்பான் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்றதுல மார்க்கெட் எப்ப கரெக்ஷன் ஆகுதோ, என்னோட கையில எப்ப கேஷ் இருக்கோ அந்த டைம்ல வந்து நிப்பான் இந்தியாவோட நிப்டி 50 பீஸ்லயும் அதே மாதிரி கோல்டு பீஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இந்த லாஸ்ட் 1 year தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ETF இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ லாஸ்ட் 1 year தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதையுமே வந்து ஃபியூச்சர்ல வந்து எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்கோசரம் பாத்தீங்க அப்படின்னா மோதிலால் ஒஸ்வால் நாஸ்டாக் 100 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற இந்த நிப்டி 50 ஃபண்ட் ஆகட்டும், கோல்டு ETF ஆகட்டும், மோதிலால் ஒஸ்வால் நாஸ்டாக் 100 இது எதையுமே வந்து நான் எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணல. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நான் லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மோதிலால் ஒஸ்வால்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து இதையுமே வந்து ரெகுலர் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணாம கரெக்டான டைம் வரட்டும் அப்படின்னு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ணதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மெயினா நான் ஓவர்லாப்பிங் இல்லாத மாதிரி பார்த்துருக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா நம்மளோட போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து எவ்வளவு பெரிய சைஸ் ஆனாலும் இந்த 5 ஃபண்டே நமக்கு போதும். எதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இன்னொரு ஃபண்டில் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ட்ராக்கிங் எரர், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வால்யூம் ஆஃப் ட்ரேட் வந்து செக் பண்ணிடுறேன். மோதிலால் ஒஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக்கிங் எரர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற இந்த ETF பொறுத்த வரைக்கும் நீங்க இதைத்தான் கன்சிடர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஈக்குவலண்டா ட்ராக்கிங் எரர், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வால்யூம் ஆஃப் ட்ரேட் இருக்கிற AMC நீங்க செலக்ட் பண்ணாவே சேம் ஈக்குவல் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நிப்பான் இந்தியால டிஸ்கஸ் பண்ணிருக்கிற நிப்டி 50, கோல்டு பீஸ், மோதிலால் ஒஸ்வால் நாஸ்டாக் 100, மிட் கேப்ல இருக்கிற HDFC மிட் கேப், ஸ்மால் கேப், SBI ஸ்மால் கேப் எது வந்து ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோவை நீங்க ஸ்டார்டிங்லயே பில்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம கண்டினியூஸா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஐடியாவா இருக்கு. சோ மேக்ஸிமம் நீங்க இதே சேம்ல ஓவர்லாப்பிங் இல்லாம ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இப்ப நீங்க வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிப்டி பீஸ் மிட் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நீங்க ஸ்மால் கேப்பே ஆட் பண்ணலாம். குளோபல் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நாஸ்டாக் ஃபண்ட் இப்ப எல்லா ஃபண்டுமே கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப நம்ம நாஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். US ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மோதிலால் ஒஸ்வால் மட்டும் கிடையாது, அதர் ஃபண்டுக்கு சேம் இதே ப்ராப்ளம் தான்.
ஆர்பிஐயோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. $7 பில்லியன் மேல வந்து நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்சிமம் இப்ப எல்லாருமே வந்து யூஎஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு கிட்டத்தட்ட எல்லா ஏஎம்சில இருக்கிற யூஎஸ் ஃபண்டும் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இதுல நடக்கிறது இல்ல. நாஸ்டாக் 100 கொடுத்த ரிட்டர்னை விட இந்த இடிஎஃப்ஸ் எல்லாமே ஜாஸ்தி ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் தான். இப்போ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாததுனால அவங்க ஆல்ரெடி இருக்கிற இடிஎஃப்ஸ் யாரு ஹோல்ட் பண்றாங்களோ அவங்க வந்து ஜாஸ்தி ரேட்ல வித்துட்டு இருக்கிறதுனால இந்த ஃபண்ட்ல வந்து பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்த ட்ராகிங் எறதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே டிஃபர் ஆகுது. நாஸ்டாக் 100 ஃபண்ட் கொடுக்கிற ரிட்டர்னை விட இந்த ஃபண்ட் ஜாஸ்தி கொடுக்குது. இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் மோதிலால் ஒஸ்வால் ஏஎம்சியே கூட இந்த யூஎஸ் ஃபண்ட்ல அதுல இன்வெஸ்ட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்திருந்தாங்க. இப்ப மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்லயுமே வந்து இந்த யூஎஸ் ஃபண்ட் வந்து இப்ப பெருசா காமிக்கிறது கிடையாது. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாத ரீசன்னாலதான் அது பிளாக் ஆயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் யூஎஸ் ஃபண்ட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் விலகி இருக்கிறதா பெட்டர். அதர் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி கரெக்டான ஆப்ஷன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம யூஎஸ் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாம தான் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். பாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் $5000 வரைக்கும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன். டெபாசிட்ன்றது பாத்தீங்க அப்படின்னாலும் பெரிய அளவுக்கு இல்லாம இருந்துச்சு. இப்பதான் ரீசென்ட் டைம்ல வந்து இன்னும் ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் நிறுத்தலாம், மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாண்ட் மார்க்கெட், என்சிடி பாண்ட்ஸ் இது எல்லாமே இன்னும் ரைஸ் பண்ணலான் இருக்கேன். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலினாலும் ஒரு ஸ்டாண்டர்டான பிக்ஸ்டு இன்கம் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் நான் பாண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இடிஎஃப்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் 10% என்னோட டோட்டல் சைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால இன்னும் மேக்ஸிமம் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசாகுது அப்படின்னா இன்னும் வந்து ரைஸ் பண்ணும். அதர்வைஸ் இப்போதைக்கு இருக்கிற சைஸ்ல இருந்து இன்னும் பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ற ஐடியா இல்ல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸ்டாக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹோல்டிங்ஸோட நிறுத்துங்க. அதர் இன்கம்ஸ் எல்லாமே வந்து ஸ்பிளிட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட் மார்க்கெட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி டைவர்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து சேஃபா இருக்கும். ஈக்விட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் வந்து ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சோ அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல உங்களோட ஐடியா என்ன? அதர் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ்ல, அதாவது ஈக்விட்டி தவிர அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க எது ஃபோக்கஸ் பண்றீங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.